ஹலோ ட்ராவலர்ஸ், நம்மளோட டே 5 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம கயாவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ் பீப்புளோடே வந்து காசிக்கு வந்து இறங்கிட்டோம். ஸோ வந்து இறங்கணுன்னா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிவிட்டு அங்கேருந்து நேராக வந்துட்டு நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோட்டை சத்திரத்துக்கு தான் வந்தோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து கேட்டோம். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் தான் வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம். இங்கே தான் வந்து நம்ம வந்தது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உள்ளார வந்து ஒருத்தர் ஹிந்திக்காரர் தான் இருக்கார், தமிழ் பீப்புள் கூட கிடையாது. இப்போதைக்கு வந்து ரூம் கிடையாது, எல்லாமே ஃபுல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கீழே வெளியில் கூட அந்த வறண்டாவில் கூட படுத்துக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. போனால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நமக்கு கிடைக்கல. இங்கேருந்து 750 மீட்டர் தான் வந்து விஸ்வநாதர் டெம்பிளு. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள தான் நதி எல்லாமே இருக்குது. ஸோ இங்கேயே பக்கத்தில் வேறு ரூம் எதுவும் கிடைக்குதான்னு பார்த்து நம்ம ரூம் போட்டுடலாம். ஓகேங்களா? இங்கே கிடச்சிருந்துச்சின்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே நமக்கு ரூம் கிடச்சிருக்கும். பட் இங்கே ரூம் கிடைக்கல. ஸோ நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ரூம் போடுற மாதிரி இருக்கும். சரி பார்த்துக்கலாம் வாங்க. காலையில் வந்துட்டு மணி இப்போ 3 மணி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இங்கே ரூம் போட்டு தான் ஆகணும். மற்ற இடங்களில் வந்து இங்கே நைட் டைம்லேயே ட்ராவல் பண்ணாலும் இங்கே நம்ம 2 நாளாவது ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம ரூம் போட்டு தான் ஆகணும். ரூம் எங்கே கம்மி ப்ரைஸில் நல்ல ரூமாக கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம நினச்சபடி நாட்டுக்கோட்டை நகரத்தார் இதில் வந்துட்டு ரூம் கிடைக்கல. அதனால் வந்துட்டு நம்ம அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரூம் எடுத்துட்டோம். இங்கே எடுத்திருந்தால் ரொம்ப கம்மி ப்ரைஸில் எடுத்துருக்கலாம். ஆனால் வந்து அதுக்கு பக்கத்தில் எடுத்ததுனால 1600 கிட்ட ரூமுக்கே ஆகிடுச்சு. ஆனால் 24 ஹவர்ஸு நீங்கள் ரூம் எடுக்கலை, 12 ஹவருக்கா இல்லை 24 ஹவர்ஸ்க்கா அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு எடுங்க. ஸோ 24 ஹவர்ஸ் அப்படின்றதுனால இந்த அமௌண்ட் ஓகே தான் நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. டக்குன்னு வந்து ரூமில் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பி வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்துட்டு ஓப்பன் பண்ணையிலே வந்துட்டு தொடுசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, காசி விஸ்வநாதரை வந்துட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி தொட்டு கும்பிட்லாம். அது வந்துட்டு 1 மணிலேருந்தே க்யூ நிற்க ஆரம்பிச்சிருவாங்களாம். ஸோ அது வந்து அதை பார்க்குறதுக்காக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 3 வேலையிலுமே வந்து தொடுசாமி அப்படிங்கிற ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதர் வந்து நம்ம கையாலேயே தொட்டு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கோயிலில் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டைமிங் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு அது வந்து சில சமயம் தெரியாமல் போய்டும். இந்த டைமிங்லாம் வைக்கிறாங்கன்னா ஃபிக்ஸ்டாக டைமிங் இருந்தால் தானே தெரியும் நமக்கு. அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு டைமிங் கிடையாது. ஆனால் மார்னிங் டைமில் மட்டும் கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு டைம் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா 1:30க்கு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அப்போவே போய்ட்டு க்யூவில் நின்றுட்டு ஒரு 4:30 போல் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இது வந்து மார்னிங் வந்து ஃபிக்ஸ்டான டைம். ஆனால் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் வந்து நீங்கள் அப்படி ஆஃப்டர்நூன் ஈவினிங்கில் போகணும் அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு வந்து முன்னாடியே போயிட்டு கோவிலில் வெயிட் பண்ணி அவங்க என்ன டைம் சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேவா? சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பேரிகேட்லாம் நீங்கள் பார்க்க முடியுது. இது கும்பமேளா டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே இங்கே வந்துட்டு காசி வராமல் போக மாட்டாங்கல்ல. ஸோ காசி வந்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால் கூட்டம் பயங்கரமாக இருந்திருக்கு. இப்போயுமே நாங்கள் இறங்குறப்பயுமே நிறையா கூட்டமாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இறங்கியிருக்காங்க. எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் கிளம்பி வந்துட்டோம். இனிமேலும் பகலில் கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது என்னங்கிறத அப்டேட் பண்ணுறோம். ஸோ காசிக்கு வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ராப்பராக வந்து நம்ம விளாக் போட்டுட்ருக்கோம். ஸோ என்னென்ன பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதுவும் என்னென்ன பண்ணணுன்றதை நம்மளே செஞ்சு காமிச்சிருக்கோம் உங்களுக்கு அந்த ஸ்பாட்டுக்கே போய். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான ட்ராவல் விளாக் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாமி தரிசனத்துக்கு வெயிட்டிங் வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 600 மீட்டர் தான் இருக்குது. வெயிட்டிங் டைம் 3 to 4 ஹவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் வெயிட் பண்ண ஆரம்பித்து சாமி தரிசனத்துக்காக உள்ளே போயிடலாம். அநேகமாக தொடுசாமி நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, சாமி தரிசனமாவது பண்ணிடலாம் வாங்க. ஸோ நம்ம ஒரு வழியாக கோயில் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ், காசி விஸ்வநாதர் கோயிலோட என்ட்ரன்ஸு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த தொடுதுன்னு சொல்லிட்டு, அது இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து காசி விஸ்வநாதருக்கு வந்து தண்ணி ஊற்றி நம்மளே வந்து சாமி கும்பிட்லாம். அதுதான் தொடுசாமின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி க்யூ இவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கு தான் க்யூ ஆல்ரெடி 2-3 ஹவர்ஸ் இருக்குது. அங்கே முன்னாடி ஒருத்தர் சொன்னார், நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா 1/2 ஹவரில் கொண்டு போய் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். நாங்கள் இது எதுவும் பண்ணலை. சரி, நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த கங்காவில் வந்துட்டு தீர்த்தம் நீராட முடியுமா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மூவ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். வெயிட்டிங் டைம் 5 ஹவர்ஸ் சொல்லிட்டாங்க. வெயிட்டிங் டைம் 5 ஹவர்ஸ் சொன்னதுனால இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சரி நம்ம அஸ்வமேதா கார்டு, அதாவது அஸ்வமேதா கார்டோட லொக்கேஷன் கொடுக்குறேன், நீங்கள் கோயில் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ரைட்டில் திரும்பணும். இங்கிலீஷ்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ அஸ்வமேதா கார்டு, அதாவது ஒவ்வொரு படித்துறைக்கும் ஒவ்வொரு நேம் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த அஸ்வமேதா காட்டில் தான் வந்து ஈவினிங் டைமில் கங்கா ஆரத்தி காமிப்பாங்க. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம போயிட்டு இங்கே கங்கையில் வந்து நீராடுறதுக்காக இந்த அஸ்வமேதா காட்டுக்கு தான் போகிறோம்.
முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் ஆட்டோலாம் எடுக்காதீங்க. அமௌண்ட் வந்து அதிகமாக கேட்குறாங்க. எல்லாமே பேரம் பேசுகிறாங்க பயங்கரமாக. எல்லாத்துக்குமே காசு கேட்குறாங்க. ஸோ அனாவசியமாக காசு கொடுக்க தேவையில்ல. சத்தியமாக நான் இங்கே வருவேன் நினச்சி கூட பார்க்கல. நான்லாம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எத்தனையோ பேருக்கு கனவாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து இப்போ நினைவாக போகுது. பல நாளாக வந்து எங்கள் தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன். நான் செலவு பண்ணி அனுப்புகிறேன். நான் சிங்கப்பூரில் இருந்தேன், அவங்கள அனுப்பணும்னு நினச்சேன். என்னால் அனுப்ப முடியல. எங்கள் அப்பா அம்மா போக சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்க பயந்துக்கிட்டு வரவே மாட்டேன்ட்டாங்க. கடைசியாக இன்றைக்கி நான் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது குளிச்சுட்டு கங்கையில் குளிச்சிட்டோம்னாவே, கங்கையில் குளித்தா பாவம் போயிடும்ல. ஸோ கங்கையில் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டா வந்து நான் மிகப்பெரிய பாக்கியசாலியாக ஃபீல் பண்ணுவேன். வாங்க குளிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கங்காவுக்கு வந்து மரியாதை செலுத்துகிற விதமாக வந்து தண்ணியில் விட்றாங்க. வந்து குளிச்சுட்டு சாமி தரிசனத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் தான். சாமியை சூப்பராக தரிசனம் பண்ணிட்டோம். ஆனால் நின்று கும்பிடவே விட மாட்டேன்றாங்க. வேகமாக அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டத்துக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். பிரசாதம் வாங்கி நம்ம சாமியும் கும்பிட்டாச்சு. உள்ளார வந்து செல்ஃபோன் எதுவுமே அலோடு கிடையாது. பயங்கரமான செக்கிங் இருக்குது. சுற்றி அதாவது எல்லா கேட்லேயுமே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ சிவனை சுற்றியுமே நம்மளால் தரிசிக்க முடியுது அப்படின்றதால ரொம்ப வேகமாக தரிசிச்சிட்டோம். ஸோ டே 5ல் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்மளோட டாஸ்க் வந்து 99% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது இங்கேருந்து நம்ம தீர்த்தத்தை கொண்டு போய் ராமேஸ்வரத்தில் கரைக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. மீதி எல்லா வேலையுமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பைரவர் கோவில் இங்கே என்னென்ன சுற்றி பார்க்கணுமோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே எல்லாமே போயிட்டு அடுத்தது நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ இன்னும் இதுக்கப்புறமேட்டு தான் வந்து சுற்றி பார்க்குறது இருக்குது. மெயினாக கங்கா ஆரத்தி பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து போட்டில் வந்து உள்ளர கூட்டிகிட்டு போவாங்க. ஒவ்வொரு படித்தரையாக போகணும். ஒவ்வொரு காட்டுன்னு சொல்லுவாங்க. அது டோட்டலாக வந்து 66 காட்டு இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் போட்லேயே கூட்டி போவாங்க. அதுக்கெலாம் எவ்வளோ அமௌண்ட் ஆகுது என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு சாமி தரிசனத்தை சூப்பராக வந்து முடிச்சுட்டு அடுத்தது கிளம்பிட்டோம். இன்னும் சூரிய உதயமே ஆகலை. நல்லபடியாக வந்துட்டு முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இன்னும் சிறப்பு. இன்னும் எவ்வளோ செலவாகுது, இன்னும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நண்பர் வந்து ருத்ராட்ச மாலை வாங்குறாரு. பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வர சொன்னாங்களாம். நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அன்னபூர்ணிக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பண்ணோம். ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய காமெடி ஆகிப்போச்சு. நாங்கள் வெயிட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா திருப்பியுமே வந்துட்டு சிவனை தரிசிக்கிறதுக்கான க்யூவில் தான் நின்றுருந்துருக்கோம். அப்புறமேட்டு தான் தெரிஞ்சிருக்கு அன்னபூர்ணியை தரிசிக்கிறதுக்கு க்யூவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அதிலே வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு திருப்பி அதுலேருந்து வெளியில் வந்து திருப்பி அன்னபூர்ணியை போய் தரிசித்தோம். ஸோ அதனால் க்யூவில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா எதுக்காக க்யூ நிற்கிதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நில்லுங்க. அன்னபூர்ணியை சூப்பராக தரிசிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஊரில் வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி அன்னபூர்ணி இந்த பிரசாதம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம். அப்புறம் ருத்ராஜம் வாங்கியிருப்போம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இது வாங்கியாச்சு. இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் நிறையா இருக்குது. அதுக்கிடையில் அன்னபூர்ணி அந்த கோயிலுக்குள்ளரே பார்த்திங்க அப்படின்னா அன்னபூர்ணி ரெஸ்ட்டுன்னு இருக்குது. அங்கே வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் போயிட்டு ஃப்ரீயாகவே இட்லி, தொட்டுக்கிறதுக்கு வந்து சட்னி, சாம்பார் நார்மலாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருந்துச்சு. ஆனால் ஃப்ரீயாக சாப்பிட்டோம். காலையில் டிஃபன் முடிஞ்சு ₹1 கூட டிஃபனுக்குன்னு செலவு பண்ண கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரூமில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு காலபைரவர் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். ஏன்னா காலையிலேருந்தே நாங்கள் நைட்டு ஃபுல்லாகவே தூங்கலை. காலையிலையும் 3 மணிக்கெலாம் வந்து சாமி தரிசனத்துக்காக வந்துட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மணி 8 மணி. ஸோ கொஞ்சம் நேரம் போயிட்டு ரூமில் போய்ட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு காலபைரவர் கோயில் போகணும். அப்புறமேட்டு இன்னும் நம்ம போட்டிங் போல் முக்கியமாக வந்து மணிகர்ணிகா, நிறைய பேர் மணிகர்ணிகா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ மணிகர்ணிகா போகணும். அதுக்கப்புறம் என் தங்கச்சி பாங்கு வேறு சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. அது வேறு போய் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ வாங்கணுன்னா அண்ணன் பயங்கரமாக லுக் விடுறாரு. ஸோ எல்லா இடத்துக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் மூலமாக ரொம்ப கம்மி ப்ரைஸில் காசியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக காசி யாத்திரை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே காசிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. திருப்பி ராமேஸ்வரம் போய் என்ன ஒரு விஷயம் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத கண்டினியூஸாக நான் சொல்கிறேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. பாய்.